Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ஒரு 2 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் மைதாவும் 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். அதோடவே காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம 65ஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அந்த பதத்துக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல திக்கான பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரே டயத்தில் நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா எம்டி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இதை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து நம்ம எல்லா மிக்ஸையும் வந்து எல்லா காலிஃப்ளவரையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அதே எண்ணெயவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடவே நீல வாக்கில் நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அளவாக சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே இப்போ ஒரு பச்சை மிளகாய் நேர் வாக்கில் கீறி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கணும் தான் நான் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் இருக்கிற கேரட்டும் கொஞ்சமாக குடமிளகாயும் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வந்து எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி. கூடவே வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கியிருக்கு. ஒரு 5-6 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வதங்கினதும் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அதோடவே 1 ஸ்பூன் போல் நம்ம சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் வந்து ஆப்ஷனலுங்க. நீங்கள் வந்து இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடரே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் போல் நம்ம சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். சோயா சாஸ் வந்து நிறைய நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கசப்பேறிடும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கணும். ரைஸ் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப வேகாமல் ஒரு 90% வந்து வெந்து அதை நல்லா ஆற வச்சு நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் கொடுக்கணும். அந்த மசாலாவோட ரொம்ப கிண்டாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு. இது நல்லா மிக்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிம்பிளான ரெசிப்பியை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.